நீங்கள் உங்களோட குழந்தையை எப்படி வளர்க்குறீங்க? நான் பட்ட கஷ்டம் என் பிள்ளைகள் படக்கூடாது. என்னோட கஷ்டம் என் பிள்ளைகளுக்கு தெரியவே கூடாது. நான் ஏழையாக இருந்தாலும் என்னோட குழந்தை ராஜா மாதிரி தான் வளரணும். உயர் ரக உடை செருப்பு தான் வாங்கி தருவேன். பெரிய படிப்பு தான் படிக்க வைப்பேன். அவன் கேட்டதெல்லாம் வாங்கி தருவேன். அவன் செய்வது எல்லாத்தையும் சரி அப்படின்னு சொல்லுவேன் அப்படின்னு இருக்கிற அம்மாவா நீங்கள்? உங்களுக்கான கதை தான் இது. கதையை கேட்கலாமா? வாங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அகிலா. இது கதை கேட்கும் நேரம். இந்த கதை பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி. இது கதையல்ல, ஒரு உண்மையான சம்பவம். ஒரு அம்மா, அவளுக்கு ஒரே ஒரு பையன். சாதாரண ஏழை குடும்பம்தான். அம்மாவும் அப்பாவும் ஒரு டீ கடை வச்சு, பிறகு கடையில் மிக்சர், அதிரசம், பக்கோடா, பால்பன், வடை, மடக்கு அப்படின்னு பலகாரங்களும் சுட்டு விற்று வாழ்க்கை நடத்திக்கிட்டு வந்தாங்க. அப்பாவோ குடிகாரன். தினமும் இரவானா தண்ணி தான். ஃபுல்லாக குடிச்சு அவனோட ஈரலே வெந்து போய் ஒரு நாள் செத்தே போயிடுறான். அப்போது அந்த பையனுக்கு 10 வயசு. ஒன்றுமே தெரியாத வயசு. ஒரு பக்கம் அம்மா அழறாங்க, இன்னொரு பக்கம் உற்றார் உறவினர்கள் எல்லாம் பாவப்பட்டு ஆளுக்கு ஒன்றை பேசிக்கிட்டு இருக்காங்க. இவனுக்கு ஒன்றுமே புரியலை. அம்மா கூடவே ஒட்டிக்கிட்டு உட்காந்துருக்கான். அம்மா முகத்தை பார்த்து, அம்மா எனக்கு பசிக்குது, ஏதாவது கொடு அப்படின்னு கேட்குறான். வீட்டில் ஒன்றுமே செய்யலை. தன்னோட சேலை மடிப்பில் இருந்த 10 ரூபாயை அவன்கிட்ட எடுத்து கொடுத்துட்டு ஏதாவது வாங்கி சாப்பிடுன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறா. எல்லோரும் போன பிறகு வீட்டில் தன்னந்தனியாக தன்னோட மகன் கூடவே இருக்கான். பிறகு அவங்களோட டீ கடையை எடுத்து நடத்தலாம் அப்படின்னு போக, அங்கே வேறொருவர் வந்து கடையை திறந்து வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருந்தார். என்ன ஏதுன்னு கேட்டதற்கு பிறகுதான் தெரிஞ்சது, அவளோட கணவன் கடன் வாங்கி இருக்கிறாரு அப்படின்னு. கடன் 2 லட்சம் ரூபாயை வச்சுட்டு கடையை திருப்பிக்கோ அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. இவ என்ன செய்வா? இவளுக்கு எங்கேருந்து காசு கிடைக்கும்? ஒன்றுமே முடியலை. ஆனால் இவளுக்கு லட்டு, அதிரசம், முறுக்கு, பால்பன், வடை, மடக்கு அப்படின்னு எல்லா பலகாரமுமே போட தெரியும். அதனால் வேறொரு டீ கடைக்கு இதையெல்லாம் போட்டு கொடுக்குறா. ஒரு நாளைக்கு 150 ரூபா பணம் கிடைக்கிது. மகனுக்கு தேவையானதை வாங்கி கொடுத்து வளர்க்குறா. மனசில் அப்போ தான் முடிவெடுக்கிறா, என் மகனை சமுதாயத்தில் நல்ல உயர்ந்தவனாக ஆக்க போகிறேன். நான் படும் கஷ்டத்தை என் பிள்ளை அனுபவிக்கக்கூடாது. ஏழை வீட்டில் பிறந்தாலும் என் மகன் ராஜாவாகத்தான் இருக்கணும் அப்படின்னு முடிவெடுக்கிறா. பிள்ளையை நல்லா படிக்க வைக்கிறா. அவனும் நல்லாவே படித்தான். அந்த டீனேஜ் பருவம் வந்ததுமே பெரியவங்க அட்வைஸ் பண்ணா பிள்ளைகளுக்கு பிடிக்காதுல. இவன் மட்டும் என்ன விதி விலக்கா? ஸ்கூல் முடிஞ்சால் வீட்டுக்கு வாப்பா அப்படின்னு சொல்ல, ஆமாம், இந்த குருவி கூடு மாதிரி இருக்கிற வீட்டுக்குள்ளே என்ன இருக்குது? நீயும் வீட்டில் இருக்க மாட்டேன், வேலை வேலைன்னு போயிடுற. நான் இங்கே வந்து என்ன செய்கிறது? அதனால் நைட்டு தான், அதுவும் படுக்கிறதுக்கு மட்டும்தான் வருவேன் அப்படின்னு சொல்கிறான். அம்மாவுக்கு மனவேதனையாக ஆகிருது. கூடுதலாக கண்டிச்சா, நான் இந்த வீட்டில் இருக்கவா இல்லை வேறு எங்கேயாச்சும் போயிடவா அப்படின்னு கேட்குறான். அம்மா பயந்து போய், இருக்கிறது நமக்கு ஒரே ஒரு பிள்ளை, இவனை விட்டால் எனக்கு யார் இருக்கா அப்படின்னு நினச்சி, சரி சாமி, நீ நினச்சபடி இரு, அம்மா உன்னை ஒன்றுமே சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறான். இவனுக்கு உள்ளுக்குள்ளே ஒரு சந்தோஷம். நல்லா ஃப்ரெண்ட்ஸ் கூட ஊரை சுற்றுறான். செலவுக்கு பணம் கேட்க அம்மா பணம் தர்றா. அவளோட செலவை குறைச்சிக்கிட்டு அவனுக்கு பணம் தர்றா. அவன் தகாத நண்பர்களோடு சேர்ந்து குடி, கஞ்சா, பீடி, சிகரெட்டு இப்படி எல்லா கெட்ட பழக்கத்தையும் பழகிடுறான். அதுவும் ஸ்கூல் முடிக்கிறதுக்குள்ளேயே எல்லாத்தையுமே பழகிடுறான். பிறகு காலேஜுக்கு போனான். கேட்ரிங் துறையை எடுத்து படித்தான். படிக்கும்போதே வேலைக்கு போயிட்டான். இவன் கையில் நல்லா காசு இருந்தது. ஹோட்டலில் வேலை செஞ்சால் சொல்லவா வேணும்? நல்லா சாப்பிட்லாம், தேவைக்கு அதிகமாக சாப்பிட்லாம். பிறகு குடி வேற. எல்லாம் செஞ்சு அவனோட உடம்பு கெட்டு போயிருச்சு. வீட்டில் அம்மா சொல்கிறத துளி கூட கேட்குறது இல்லை. ஆனால் அம்மாவுக்கு செலவுக்கு மட்டும் காசு கொடுத்துக்கிட்டு இருந்தான். பிறகு வெளிநாட்டுக்கு வேலைக்கு போனான். 3 வருட கான்ட்ராக்டில் வேலைக்கு போனான். அங்கே அவனால் வேலை செய்ய முடியலை. 1.5 வருஷத்துலேயே வேலையை விட்டு திரும்பி வந்துட்டான். ஆனால் வீட்டுக்கு வரலை. பக்கத்து டவுனில் ரூம் போட்டு தங்கினான்.
2 நாள் தொடர்ச்சியாக குடிச்சு அவனோடைய ஈரலும் அழுகி போய் லாட்ஜிலே அனாதையாக செத்து போயிட்டான். அப்போது அவனுக்கு வயசு 27. அம்மாவுக்கு தகவல் போகுது. உற்றார் உறவினர்கள் எல்லாம் வர்றாங்க. அம்மா கதறி கதறி அழுகிறா. இப்போ அழுது என்ன பிரயோஜனம்? அந்தந்த வயசில் பிள்ளைகளை கண்டித்து வளர்க்கலைனா இப்படி தான் பிள்ளை வளரும். நல்லது கெட்டது சொல்லி நம்ம வீட்டோட நிலைமை இப்படி, நம்மளோட வருமானம் இவ்வளவு தான், இதுக்குள்ளே தான் செலவு பண்ணணும், நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட சேரு, கெட்ட பழக்கங்கள் வச்சுருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் கூட சேராத, சாயந்தரம் ஆனால் வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லி சின்ன வயசுலேயே திருத்தி வளர்த்தா இந்த நிலைக்கு வந்திருக்குமா? பெற்றோர்களே, குழந்தைகள் விஷயத்தில் கவனமாக இருங்க. எல்லோர் வீட்லேயும் ஒரு பிள்ளை இல்லைன்னா 2 பிள்ளை தான் இருக்காங்க. அவங்களோட நேரத்தை செலவழிங்க. அவங்களோட வயசுக்கு நம்மளையும் தாழ்த்தி அவங்களோட ஃப்ரெண்ட்ஸாக இருங்க. நிச்சயம் அவங்க தப்பான வழிக்கு போகவே மாட்டாங்க. இனி ஒரு நல்ல கதையோடு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.